வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பணியார மாவு அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், இது 1 கப் ரா ரைஸ், அதாவது சாப்பாட்டு அரிசி. அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 கப் பாயில்டு ரைஸ். இது நான் வந்து கேரளா மட்டை அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன விதமான பாயில்டு ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 1/4 கப் உளுந்து அண்ட் 1/4 கப் போஹா, அதாவது அவல். இது எல்லாத்தையுமே 8 hours ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி பேட்டர் அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டே அரைச்சிடலாம். நான் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆன் பண்ணிடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கையால் நல்லா கலந்து விட்டுட்டு அவனில் வச்சுருங்க. அவனில் வந்து வெறும் லைட்டை மட்டும் போட்டு வைங்க. ஒரு கோல்ட் பிளேஸில் இருந்தீங்கன்னா. வார்ம் பிளேஸில் இருந்தீங்கன்னா தானாகவே பிடிச்சிரும். 8 hours வந்து வச்சுட்டு அவனில் காலையில் எடுத்து பணியாரம் செய்யலாம். 8 hours கழித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம மாவு. இப்போ ஊற்றிடுவோம் பணியாரம். முதல்ல எண்ணெய் ஊற்றிடுவோம். இப்போ பணியாரத்தை ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. இது நல்லா ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோன்னா திருப்பி போட்டலாம். நான் வந்து மின்ட்டு, தேங்காய், அப்புறம் வந்து பூண்டு அண்ட் தக்காளி போட்டு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். எனி சட்னிக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ திருப்பிடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பிடுவோம். ஓகே, டேஸ்டி பணியாரம்ஸ் ரெடி. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.